ஹாய் guys, ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். ஓகேங்களா? தென் ஆனால் இதுக்கு கம்பல்சரி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூன்றது ஒன்று. ஃபார் மந்த்துக்கு $500 எதிர்பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு $200 கிடைச்சா கூட போதிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் நீங்கள் இருப்பீங்க. பட் ஆனால் இங்கே ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர, ஒர்க் பண்ணாமல், ஓகேங்களா, இப்படி ஒர்க் பண்ணாமல் ரெவன்யூன்றது கண்டினியூஸாக வர வைக்க முடியாதுன்றது தான் ஒரு உண்மையே. சரிங்களா? ஸோ ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் மந்த்துக்கு $1000 வந்து மினிமமாக $5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஓவராலாக 1000+ மேலே நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலில் இருக்கக்கூடிய ஓவராலாக, ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் ஸ்க்ரீனில் நான் பேசிகிட்டு இருக்கேன், இவர் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிருவீங்க. போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், இப்போயே நம்ம இது போல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ஒன் டைம் போய் பேக்கில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஏன்னா என்னோடய வெப்சைட் நேம் வந்து misterfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்றது A to Z எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் அது போக நான் ஏன் என்னோடய வெப்சைட் நேம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆட்சன்ஸ்லேயே வந்து என்னோடய வெப்சைட் நேம் வந்து காட்ட முடியும் நண்பா. காட்டாமலாம் கிடையாது. என்னால் சேலஞ்ச் பண்ணி காட்ட முடியும். எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த கண்ட்ரியில் ஆட் எடுக்கலான்னு A to Z எல்லாமே காட்ட முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் என்னுடைய காம்படிட்டர், தென் எனக்கு ஆகாதவங்க, என்னுடைய எனிமீஸ், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேணும்னே வந்து VPN அண்டு ப்ராக்ஸி யூஸ் பண்ணி வந்து ஆட் வந்து மல்டிபிள் சிங்கிள் ஆப்லேயே வந்து மல்டிபிள் ஆட்ஸ் வந்து, அதாவது திருப்பி ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வாலிட் கிளிக்குன்ற அந்த இஷ்யூஸ் வந்து அடிக்கடிக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்குறது நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் ஆனால் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த சிபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் 500 ஆர்டிகல்ஸ் வந்து விதத்தில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து சடனாக வந்து ஒரு இன்வாலிட் கிளிக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து ஆடு ஷோ பண்ண மாட்டாங்க. அது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காமே போயிடுது. சரிங்களா? ஸோ அதனால் என்னால் வந்து டொமைன் நேம் சொல்லி ஓப்பனாக வந்து வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போய் சேனலில் 1000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன்ல, போங்க. ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் எப்படி வீடியோ கொடுத்துருக்கேன் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் போய்ட்டு அப்படியே செக் பண்ணிவிட்டு வாங்க. எல்லா வீடியோ ஒரு 100 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி வீடியோ கொடுத்துட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு, அதாவது ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் ஏர்ன் பண்ணி லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ சேனலில் இருக்கக்கூடிய ஓவராலாக எல்லா வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக அதை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ இன்றைக்கி கிடச்சிருக்கு டுடே டாலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா $98.65 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து $68 வந்து கிடச்சிருக்கு. $68.63 வந்து கிடச்சிருக்கு. திஸ் லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து $196.04 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $269.84 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $125.52 வந்து இருக்குது. சரிங்களா? தென் இது இந்த மந்த்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடும். தென் லாஸ்ட் பேமெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா $307.15 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, ஒரு பிகினராக இருந்து ஆட்சன்ஸில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஏர்னிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன்ஸ் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 கூட வரட்டுமே, $1000 கூட ஃபார் டேவுக்கு வரட்டுமே, உங்களுக்கு எவ்வளோ டாலர் வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் $269.84 வந்திருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் காட்டும். அதாவது ப்ளஸ் பண்ணி காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் இப்போது $98 இருக்கக்கூடிய இடத்த வந்து அடுத்து வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே $100 ரவுண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இப்போ இங்கே திஸ் மந்தில் $269 இருக்கா, அப்படியே 270, 271 அப்படின்ற மாதிரி ரவுண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ டுடேவில் வந்து இப்போ அந்த $2 ஆனோடனே $100 அங்கே ஆக போகுது அப்படின்னா திஸ் மந்த்லேயே அந்த $2 ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டிங்காக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது,
எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டிங்காக 45 மினிட்ஸில் ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ தான் வரட்டுமே, ஓகேங்களா, அது எல்லாமே திஸ் மந்தில் அடுத்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? சரி, அப்போது டுடே டாலர் எப்படி வருதுன்னு ஓரளவு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். அது இன்னுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, அப்போ டுடே டாலர் தான் திஸ் மந்தில் காட்டுதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, டுடே டாலர் தான் திஸ் மந்தில் எல்லாமே சேர்த்து காட்டுது அப்படின்னா அது வந்து அன்னைக்கான அமௌண்ட்டு மட்டும் காட்டாது. 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே சேர்த்து தான் காட்டும் திஸ் மந்தில். சரிங்களா? சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்க்கான அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டுடே டாலர் தான் நண்பா எஸ்டர்டேவில் காட்டுது. உங்களுக்கு புரியல, புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே நம்ம இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், டுடேவிலேருந்து அப்படியே எஸ்டர்டேவுக்கு மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? நமக்கு டுடேவில் எவ்வளோ தான் வந்து எல்லாமே நைட்டு 12 மணி 12:05 எக்ஸாக்டிங்காக எஸ்டர்டேவுக்கு அந்த செக்ஷனில் மூவ் ஆகிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா 00ன்னு இருக்கும். மறுபடியும் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா டுடேவில் 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு எவ்வளோ பேஜ் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது அதை பொறுத்து நமக்கு 1 மணிலேருந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் டுடே ரெவன்யூ. ஓகேங்களா? அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு இல்லையா, அந்த செக்ஷனில் போய் ஆட் ஆகிடும். தென் அது லாஸ்ட்டு 7 டேஸ்ன்றதால அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். புரியுதுங்களா? சரி, அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு போன மந்தோடைய அமௌண்ட்டு இது வந்து இந்த மாதம் 21ஆம் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்டிங்காக 24ஆம் நைட்டு மோர் தென் 25ஆம் ஓகேங்களா, நமக்கு இந்த டேவில் வந்து நமக்கு இந்தியன் கரன்சியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து லாஸ்ட் பேமெண்ட் வந்து $307.15 வந்து நம்ம விட்ரால் வச்சுருக்கோம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே $100 வந்தால் மட்டும் விட்ரால் வச்சுக்க முடியும். $100க்கு கீழே 99.9 இருந்தால் கூட அந்த 1 சென்ட் கம்மியாக இருந்தால் கூட விட்ரால்ன்றது நடக்காது. ஓகேங்களா? ஸோ $100 இருந்தால் தான் ஆட்சன்ஸில் வந்து நம்ம விட்ரால் வைக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு வாங்க அதை. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் இந்த $98.65 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஓகே, அது யூடியூப் சேனல் போல் நமக்கு 1000 பேஜ் வந்துட்டாலே சரி காசு வந்துடும், எப்படி 10,000 பேஜ் வந்தாலே சரி காசு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கிடையாது நண்பா. என்ன தான் பேருக்கு அப்டேட் விட்டாலும் நாங்கள் இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுக்க போகிறோம்னு அப்டேட் விட்டாலுமே ஆனால் ஃபேக்கான ரிப்போர்ட்டு. தென் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடந்தால் தான் ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன ஒரு ஆடு கிளிக் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது, 8630. புரியுதுங்களா? ஸோ இந்த 8630 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த $98.65 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு தான் காசு வந்திருக்கு? கீழே பாருங்கள், கிளிக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 926 கிளிக்ஸு. ஓகேங்களா? அது ரொம்பவே ஒரு ஹையான ஒரு வேல்யூ தான். பட் ஆனால் அடுத்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே அது கம்மியாகவும் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கு காசு கொடுக்க மாட்டாங்க, ஆடு கிளிக்கு தான் காசு கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. மோர் தென் பிகினர் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் யாருமே ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லி மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் எந்த போல் ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன சைஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோர் தென் 2 வருஷமாக நான் லைவ் ரூபாய் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்னு யாரும் பார்க்காதீங்க, போங்க போய் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பாருங்கள். ஏன்னா எந்த ஆடு வச்சா எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், ஓகேங்களா, தென் மொபைலுக்கு அதிகமாக கிடைக்குமா, லேப்டாப்புக்கு அதிகமாக கிடைக்குமா, தென் அது போக ஆடோடைய சைஸ் என்ன, எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும், என்ன கீவேர்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு மேலே நான் வீடியோ கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து என்னால் டொமைன் நேம் காட்ட முடியல, தான் உண்மை. நான் டொமைன் நேம் காமிச்சு வீடியோ பார்த்து எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. புரியுதுங்களா? பட் ஆனால் நான் காமிக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து ஆடு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அது எனக்கு பெரும் தலைவலி தான். புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. சரியா? சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த 926 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆடை வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரம் இருக்குல்ல, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணதால் $98.65 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் $11.43 வந்துருக்கு, சிபிசி 0.11 வந்துருக்கு. நண்பா, இந்த பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூன்றது நமக்கு ஹையாக கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துட்டா
ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $11.43 வந்து கிடைக்கணும் நமக்கு, ஓகேங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.11 வந்திருக்கு. அப்படின்னா அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம், தென் நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அதுக்கான சிபிசி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிட்ரேட் இருக்குன்றது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பிட்ரேட்ன்றது வந்து ஆட் மேனேஜருக்குள்ளே வரும். இது எந்த கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு, அதாவது நாம் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், ஜெர்மனி, அதுபோல் டயர் 1 கண்ட்ரி, ஒரு 20 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் லா பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், இந்த கீவேர்ட்ஸில் நீங்களும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் இதை தாண்டி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும், ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் நான் எடுக்கிற அளவுக்கு ஃபார் டேக்கு $100, ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே earn பண்ண முடியாது. இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்கவே முடியும் நம்மளால், சரியா? ஸோ அதனால் பார்த்துங்க, இந்த பேஜருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுக்காக தான் வருது. இப்போ நான் வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு சிபிசி மினிமமாக ஒரு $150 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கரண்ட் டைமில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எவ்வளோ நமக்கு சிபிசி கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து $1000 இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் கூட அந்த $1000 அப்படியே கிடச்சிருமோனா அது கிடையாது. அது ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டூல்ஸில் நம்ம செக் பண்ணுறக்கூடிய இன்ஃபர்மேஷனை தவிர. பட் ஆனால் கரெக்டான கீவேர்ட்ஸ் எந்த கீவேர்ட்ஸ்ன்றது நம்ம ஒர்க் பண்ண தான் நமக்கு வந்து தெரியும் டேட்டாவா, ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எவ்வளோ கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் இன்சூரன்ஸ் லா, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ன்றது அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? சரி, ஸோ கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.11 இருக்குது. அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா $11.43 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த ஒரு ஆடு கிளிக்கு கரண்ட்டாக எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? 0.11 வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிசி 0.04 வந்து அதிகபட்சம் 0.05 இவ்வளோ தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் பற்றி எவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு 30 டேஸ்க்கு 30 ஆர்டிகல் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிபிசியுமே ஏறுன்றதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஓகேவா? சரி, அடுத்ததாக பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 34,700 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது நண்பா. இம்ப்ரெஷன்றது நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக், அதாவது 8,630 பேர் வந்திருக்காங்கல்ல, அந்த 8,630 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்குது. ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ரெவன்யூன்றது நம்மளால் மேக் பண்ண முடியாது, சரியா? தென் கீழே பாருங்கள், பேஜ் சிடிஆர் 10.73% இருக்குது நண்பா. இதை வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கவே கூடாது, ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னா அதாவது 1 or 2 டைம்ஸ் ஓகேவாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி வந்தால் பிரச்சனை கிடையாது. தென் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது நியூட்ரலைஸ் ஆகலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளத்துக்குள்ளே போகும். ஒரு சில டைமில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட க்ளோஸ் ஆகி போயிடும். எப்பயுமே பேஜ் சிடிஆரை 10க்குள்ளே பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்பவும் சேஃபும் கூட, சரியா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் $100 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றது பக்கத்தில் கண்ட்ரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா? ஸோ அதில் ஸ்ரீலங்கா, தென் அது போக இன்னும் மற்ற டயர் 1 கண்ட்ரி 2 கண்ட்ரியுமே அதில் பாருங்கள். தென் அதில் வந்து இந்தோனேஷியா, தென் நைஜீரியா, இது 3 கண்ட்ரி, ஓகேங்களா? தென் இதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா, மோர் தென் கண்ட்ரிஸாக இருக்குது. இதுக்கு கீழே டொமைன் நேமும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன், சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட 2100 பேர் ஸ்ரீலங்காவில் வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. அதில் 180 ஆடுகளுக்கு நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஒரே கண்ட்ரியில், ஸ்ரீலங்காவில் இருந்து, சரிங்களா? தென் நைஜீரியாவில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஆவரேஜாக வந்து 706 பேர் வந்திருக்காங்க. 94 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. ஆவரேஜாக நமக்கு வந்து $12.28 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா 1400 பேர் வந்திருக்காங்க. 148 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. $12.48 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் இதில் நல்லா புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் பார்ப்பீங்க. மோர் தென் இந்தியாவில் இருந்தால் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்தியாவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் கற்றுக்கு போகிறேன், இப்போ தான் நான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 1 இயர்ன்றது 2 இயர் கூட ஒர்க் பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. அதுதான் சேஃபும் கூட. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா நண்பா, எனக்கு வந்து டிராஃபிக் இந்தியாவில் வந்து ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஒரு 10,000 30,000 பேர் என்னால் வர வைக்க முடியும் அப்படின்னா
அதை வச்சு அதாவது அந்த 30,000 பேர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஒரு $20 ஒரு நாளைக்கு கிடைச்சா கூட எனக்கு மொத்தம் கால்குலேட் பண்ணும்போது அது எங்கேயோ வந்து நின்றும். ஓகேங்களா? அந்த 20,000 பேரை நான் ஏதோ வேறு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டால் கூட என்னால் அங்கேயும் டிராஃபிக் வந்து கொடுத்துட முடியும். புரியுதுங்களா? ஸோ எனக்கான டிராஃபிக் சோர்ஸ் என்னவோ அது வந்து எனக்கு இந்தியன் ஆடியன்ஸ் தேவைன்னா நான் இந்தியாவை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூ வரும்னா அப்போ யூஎஸ் பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம அரைச்சமாகவே கணக்கில் நமக்கு வருதோ இல்லையோ மற்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நாமளும் ஒர்க் பண்ணுவோம். யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லிட்டா இருப்பா, ஒரு கீவேர்ட்ஸ் சொல்லிட்டா இருப்பா, அந்த கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணிட்டாலும் அப்படிலாம் இல்லை நண்பா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிறது மெத்தடை ஃபாலோ பண்ணி வேலை செய்கிறது வேஸ்ட்டு. இந்த இடத்துல இன்டெரக்டான ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணு, இப்படி ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி போட்டால் ரெவன்யூ வரும்னு. அதெல்லாம் சும்மா கதை, ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். உண்மையாக சொல்கிறேன், நீ வந்து ஒரு பிகினராக இருக்க, ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆக போகிற அப்படின்னா ஒரு வருஷம் அப்படி 1 இயர் வந்து நீ எதை பற்றியும் யோசிக்காத. நீ கற்றுக்கணும். பிளாகர்னால் என்ன, வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன, அதுலேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா? 2 கொஸ்டின் தான். ஒன்று முடியும், இன்னொன்று முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ கற்றுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு ஒரு 3 மாதத்தில் மணி மேக் பண்ணிடலாம், 6 மாதத்தில் மணி மேக் பண்ணலாம், 1 இயரில் காசு நம்ம நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாக வந்துடும் சொல்லிட்டு யாராவது மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டே கொடுத்தா கூட தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது உங்களுக்கு 1% கூட யூஸ் ஆகாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணணும், ஒரு யூசர்ஸ் வந்து ஆர்கானிக்காக கொண்டு வரணும். இந்த யூடியூப் மாதிரி கிடையாது, நம்ம ஒரு வீடியோ போட்டுவிட்டால் சஜஷனை கொண்டு போகிறதுக்கு. வெப்சைடு, ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ் தான் காசு கொடுப்பாங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணால் கூட குவாலிட்டியாக அமெரிக்காவில் வந்து ஒரு கிளிக்கு $700 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கே வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெவன்யூன்றது வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே எப்படி என்ட்ராகிறது தெரியல அப்படின்னா நீங்கள் நேராக யூடியூபுக்கு போகிறீங்க, பிளாகர்னால் என்ன, வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன, இது 2 பற்றி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடச்சிடும். இல்லைனா நம்மக்கிட்ட பேஜ் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கணும்பா. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸாக கோர்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாகரில் வந்து நீ ஒரு 1 or 2 மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வா. இல்லை ப்ரோ எனக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீ ஸ்டார்டிங் எடுத்த உடனே வேர்ட் ப்ரெஸ் டொமைன் வாங்கி ஓனாக கற்றுக்க ட்ரை பண்ணு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறங்க, அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரீ தீம்ஸில் யாரும் ஒர்க் பண்ணாதீங்க, ரிசல்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. சரியா? ஸோ நம்ம வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. $7,000, $15,000 அண்ட் $25,000. 3 விதமான பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? தென் இது போக கன்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி மானிட்டேஷன் வாங்கி கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ கன்டென்ட் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொன்னாலே ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அதுவே 30 ஆர்டிகல் நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் 300 பேக் லிங்க்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போய்ட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கன்டென்ட் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். ஆட்சன்ஸ் அதாவது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா பேக் லிங்க் மட்டும்தான் வேலை செய்யும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு பேக் லிங்க் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு AI tool வந்து யூஸ் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ணி வெப்சைட்டில் தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய சர்வீஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஸ்பேம்ஸ் கொரியர் போய்டும். கூகுளில் ஒரு கோர் அப்டேட் வருது அப்படின்னா உன் டொமைன் எங்கே இருந்ததுன்னு கூட அடையாளமே இல்லாத காண போய்டும். ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகிருக்கும், முன்னே பார்த்தாச்சுன்னா உன் டொமைனே காட்டாது. அந்த அடுத்த 5வது பேஜ் 10வது பேஜுக்கு போயிருக்கும். ஏன்னா நீ AI கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா. ஓகேவா? ஒரே ஒரு ஆர்டிக்கல் 100 வார்த்தை தமிழில் டைப் பண்ணால் கூட பரவாயில்ல, கூகுள் மேக் யூஸ் பண்ணியாச்சு. நீ என்ன பண்ணுற, ஜென்யூனாக போடு, அதுதான் கரெக்டாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறாங்க யூடியூப்பில் வீடியோ இருக்குது, ஆட்டோமேஷன் பண்ணலாமா, டேட்டா RSS ஃபீட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் டொமைன் கூகுளில் பெனால்ட்டி ஆகிட்டு காணாமல் போயிடும் கடைசின்றதுக்குள்ளே. புரியுதுங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? என்னோட வெப்சைட் நேம் வந்து mrflow.com. கிட்டத்தட்ட 5000 ஆர்டிகளுக்கு மேலே நான் போஸ்ட் போட்டு டிலீட் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா பிளாக் ஆர்ட் SEO ஃபாலோ பண்ணதால் கூகுளில் கோர் அப்டேட் ஒன்று வந்தது. அந்த கோர் அப்டேட்டுக்கு சைடு வந்து பெனால்ட்டியில் விழுந்துடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக கண்ணை மூடிட்டு 5000 போஸ்ட் டிலீட் பண்ணவேணாம். புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட என் சேனலில் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக 2 இயர்ஸ்க்கு மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வெப்சைட்டில் நம்ம எப்படி ஆர்டிக்கல் போட்டுருந்தோம், எப்படி ஆர்டிக்கலுக்குள்ளே வந்து SEO பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தோன்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நண்பா. சரிங்களா?
ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருந்தால் தான் லாங் டைம் சர்வே பண்ணணும். கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, மற்றவங்க சொல்கிற மாரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டு. அது இல்லாமல் உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங் இருக்கணும். கம்பல்சரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேக் லிங்க் இருக்கணும். பேக் லிங்க் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஜென்மில் அடுத்த ஜென்மத்துக்கு கூட சைடு வந்து மேலே கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. பேக் லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், மானிட்டேஷன் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பிளாகிங்கில் மணி மேக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்து பிளாகிங்கில் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியல, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பெய்டு சர்வீஸாக தெரிஞ்சுக்கணும் எதனா விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.